காவேரியோட கல்யாண ஏற்பாட்டை காவேரியை முன்னின்று ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயம் விஜய் தெரிஞ்சு அவரும் மனசு கஷ்டப்படுறாரு. ஃபோட்டோ வச்சுன்னு ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. இதை குழந்தை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எப்படி வந்தது, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ விஜய் அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் ஒரு முடிவெடுக்கிறாரு. குழந்தைய கண்டிப்பாக ஸ்கூல் மாற்றி ஆகணும், இப்படியே வச்சுருந்தா குழந்தை காவேரி பார்க்கணும், ரொம்ப அடம்பிடிப்பா, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு பிரின்ஸிபல் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு டிசி வேணும் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சார் திடீர்னு டிசி கேட்டிங்கன்னா எப்படி சார், ஸ்கூல் ஆரம்பித்தே கொஞ்ச நாள் தானே ஆச்சு, எப்படி சார் உடனே டிசி தர முடியும்னு, இங்கே பாருங்கள் தயவு செய்து டிசி கொடுங்க, எனக்கு வேறு வழி தெரியலைங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் நான் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியாது, குழந்தைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதை கேட்டு சார் எப்படி சார் இப்படி உடனே பண்ண முடியாது சார் அப்படின்னோடனே, ப்ளீஸ் மேடம் நீங்கள் நினச்சா பண்ணலாம், கொஞ்ச நாள் தானே ஆச்சு ஸ்கூல் திறந்து, அதனால் எதுவும் பிரச்சனை இருக்காது, ப்ளீஸ் மேடம் எப்படியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க சார் நான் எப்படின்னு பார்த்து மேனேஜ்மெண்ட் கிட்டே பேசி முடிவு பண்ணுறேன் சார், உங்களுக்கு டிசி ரெடியானோன்னு நான் கால் பண்ணுறோங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்படின்னோடனே, சரிங்க மேடம் ரொம்ப நன்றி சார், எதுக்காக குழந்தைய மாற்றுறீங்க ஸ்கூல் தெரிஞ்சுக்கலாமா, அதான் சொன்னேனேங்க பர்சனல் ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரின்ஸிபல் அப்படியே பார்க்குறாங்க. இங்கே விஜய் வெளியே வந்துட்டு போகிறத பார்த்துட்டு பிரின்ஸிபலை பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சி, இவர் இதுக்கு பிரின்ஸிபலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போகிறாங்க. மேடம் அங்கே அம்முவோட அப்பா, சாரி மேடம் காவேரியோட அப்பா வந்திருக்காரு, அவர் எதுக்கு மேடம் வந்தார் அப்படின்னு டிசி கேட்டு போகிறாரு. யாருக்கு மேடம், வேறு யாருக்கு, அவங்க பொண்ணு காவேரிக்கு தான், அவர் ஏதோ பர்சனல் ப்ராப்ளமா அதனால் டிசி கேட்குறாருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இவர் இதுக்கு இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காடாராக பின்னாடி ஓடுறாங்க. விஜய் வண்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோங்க மனசில், எதுக்காக அம்முக்கு டிசி வாங்குறீங்க, இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே, உடனே கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. நான் போகணும் கிளம்பணும் அப்படின்னோடனே, சார் கிளம்பலாம் சார், சரிங்க நீங்கள் என்னை பார்க்க வேணாம் சொல்லிட்டீங்க, வீட்டுக்கு வர வேணாம் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேங்கிறீங்க 2 நாளாக, நானும் 2 நாளாக ஸ்கூலுக்கு அனுப்பலையே, இன்றைக்காவது அனுப்புவீங்கன்னு பார்த்தா இன்றைக்கி டிசி அப்ளை பண்ணுறீங்க, இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்காக டிசி அப்ளை பண்ணணுன்னு, இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க, நீங்கள் மிஸ்ஸு அதோடு நிறுத்திக்கிறீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, ஒரு மிஸ்ஸுக்கு இதெல்லாம் சொல்லணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாதுல்ல, எங்கள் இஷ்டம், நாங்கள் டிசி வாங்குவோம் வாங்காமல் போவோம், அது பேரண்ட்ஸ் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், மிஸ்ஸாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு மிஸ்ஸுன்றீங்க, அவளுக்கு நான் ஒன்றும் மிஸ்ஸு கிடையாது, அதுக்கும் மேலேனா என்ன அம்மாவா, என்ன சார் இதே கொஸ்டினை கேட்குறீங்க, வேறு என்ன சொல்கிறது, அம்மா வந்தால் தான் கேள்வி கேட்க முடியும், நீங்கள் அம்மா கிடையாது, நீங்கள் குழந்தைக்கு மிஸ்ஸு தான், மிஸ்ஸு எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் ஆனதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. சார் ஒரு நிமிஷம் சார் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, சரி என் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்க எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் என் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் ஏன் கோபமாக இருக்கீங்கன்னு எனக்கு விளங்கலை, சரி விடுங்க அது போட்டோம் ஒரு பக்கம், இருந்தால் நமக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும் சார், அதுக்காக குழந்தைய ஸ்கூலில் மாற்றுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு சார், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார், புது ஸ்கூலுக்கு போகணும், அது அம்முக்கு செட் ஆகணும், அதே டைமில் அம்மு அந்த ஸ்கூலை புரிஞ்சுக்கணும், அங்கே மிஸ்ஸெல்லாம் அம்மு கூட செட் ஆகணும், நிறைய இருக்கே சார் அப்படின்னோடனே, இதெல்லாம் தெரியாமல் நான் வேறு ஸ்கூல் மாற்ற போகிறேன், ஏன் இன்னொரு ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூல் வரும்போது அம்முக்கு செட் ஆகிடுச்சுல, அதே மாதிரி தான் எந்த ஸ்கூல் போனாலும் என் பொண்ணை எப்படி செட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பா, அதனால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு தொல்லையாக நாங்கள் இருக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுருக்குங்க, இதுக்கப்புறம் என் தொல்லையோ என் பொண்ணு தொல்லையோ உங்களுக்கு இருக்காதுல்ல அப்படின்னோடனே, சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பேசாதீங்க சார், அம்மு விட்டு சத்தியமாக என்னால் இருக்க முடியாது சார், அவள் 2 நாள் வரலன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சார், தயவு செய்து என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குங்க, இங்கே பாருங்கள் இதில் என்ன சார் இருக்குது, நான் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னதுக்காக அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா சார், குழந்தைய சார் என்னை விட்டு பிரிக்கிறீங்கன்னொன்னே, இங்கே பாருங்கள் என்னோடய குழந்தை நான் எப்படி பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கு எனக்கு வந்தது, ப்ளீஸ் சார் நான் இவ்வளோ கெஞ்சுறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு இறக்கவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. விஜய்க்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, அப்படியே காவேரியை பார்த்துட்டு அப்படியே கலங்கி நிற்கிற காவேரியை பார்த்துட்டு தன்னையே மறந்துடுறாரு விஜய், அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்புறமா வேறு வழி இல்லாமல் அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. இங்கே பாருங்கள் உங்கள் காவேரி மிஸ், நான் உங்கள் நல்லதுக்காகவும் அம்மா நல்லதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன், அம்மா உங்கள் நினைவாகவே இருக்கா, இப்படியே இருந்தால் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அது மட்டும் கிடையாது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த புது வாழ்க்கையில் நீங்கள் காலெடுத்து வைக்கும்போது எதுக்காக தேவையில்லாத சங்கடம்லாம், அதனால தான் நான் இந்த முடிவு பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அழுதுபடி நிற்கிறாங்க காவேரி.